அனைவருக்கும் வணக்கம். இன்னைக்கு ஹிந்து நியூஸ் பேப்பர்ல என்ன இம்பார்ட்டன்ட் ஆர்டிகல்ஸ் இருக்கு அப்படிங்கிறத பார்ப்போம். ஸோ முதல்ல பார்த்தோம்னா, பிரசிடென்ட் ஃபிளாக்ஸ் நீட் மென்ஷன்ஸ் எமர்ஜென்சி இன் பார்லிமெண்ட் ஸ்பீச் அப்படின்னு கொடுத்துருக்காங்க. ஸோ இதில் நம்ம உள்ள போயெல்லாம் பார்க்க மாட்டோம், ஓகேங்களா? எதுக்காக பிரசிடென்ட் இந்த நேரத்தில் வந்து பேசுறாங்க அப்படிங்கிற அந்த சின்ன தகவலை மட்டும் நம்ம தெரிஞ்சுக்குவோம். பிரசிடென்ட் அண்ட் கவர்னர் ரெண்டு பேருக்குமே இந்த ஒரு செட் ஆஃப் ரூல்ஸ் அப்படிங்கிறது வரும், ஓகேவா? என்ன அப்படின்னு பார்த்தோம்னா, நமக்கு ஒரு வருஷத்தோடைய முதல் கூட்டத்தொடர், ஓகேங்களா? இப்போ 2024 இருக்கு அப்படின்னா இந்த வருஷத்துடைய முதல் கூட்டத்தொடரில் வந்து பிரசிடென்ட் வந்து பேசுவாங்க. இன் கேஸ் ஆஃப் பார்லிமெண்ட் அப்படின்னா பிரசிடென்ட் வந்து பேசுவாங்க, ஓகேவா? அதே மாதிரி ஒரு எலெக்ஷன் முடிஞ்சு புதுசா ஒரு அரசாங்கம் அமைஞ்சு அவங்க ஒரு முதல் கூட்டத்தொடர் வந்து சேருவாங்க இல்லையா? ஸோ அந்த முதல் கூட்டத்தொடரிலையும் யார் வந்து உரையாற்றுவாங்க அப்படின்னு பார்த்தோம்னா நமக்கு பிரசிடென்ட் வந்து உரையாற்றுவாங்க, ஓகேவா? அப்ப ரெண்டு அக்கேஷன்ஸ்ல வந்து பிரசிடென்ட்டோட அட்ரஸ் வந்து இருக்கும், ஓகேவா? பிரசிடென்ஷியல் அட்ரஸ் அப்படின்னு நம்ம சொல்றோம். ஸோ ஃபர்ஸ்ட் ஒவ்வொரு வருஷத்துடைய முதல் கூட்டத்தொடர், அடுத்ததா பார்த்தோம் அப்படின்னா ஒரு எலெக்ஷன் முடிஞ்சு புதுசா ஆட்சி அமைச்சதுக்கு அப்புறமா நடக்கக்கூடிய முதல் கூட்டத்தொடரில் பிரசிடென்ட் வந்து உரையாற்றுவாங்க. அதுதான் நம்ம பிரசிடென்ஷியல் அட்ரஸ் அப்படின்னு சொல்றோம். இந்த பிரசிடென்ஷியல் அட்ரஸ்ல என்ன சொல்லுவாங்கன்னா, அரசாங்கம் தான் அதை ப்ரிப்பேர் பண்ணி கொடுக்குறாங்க, ஓகே? ஸோ மோஸ்டா கவர்மெண்டோட அச்சீவ்மெண்ட்ஸை பத்தி பேசுவாங்க. அரசாங்கம் என்ன ப்ரிப்பேர் பண்ணி கொடுக்குறாங்களோ அதை வாசிக்க போறாங்க, அவ்வளவுதான், சரிங்களா? ஸோ அதுல தான் வந்து இந்த நீட் பத்தினது, எமர்ஜென்சி பத்தின விஷயங்களை பத்திலாம் கொஞ்சம் பேசியிருக்காங்க. ஸோ வேற எதுவும் அதில் பெருசாக இருக்காது. யார் இந்த பிரசிடென்ஷியல் அட்ரஸ் ஆக்சுவலி ப்ரிப்பேர் பண்ணி கொடுக்குறாங்கன்னா யூனியன் கேபினட், அவங்க தான் வந்து இதை ப்ரிப்பேர் பண்ணி கொடுக்குறாங்க, சரியா? ஸோ அதுதான் நம்ம முதல் நியூஸ்ல பார்க்குறோம். அடுத்ததாக பார்த்தோம்னா, நம்ம தமிழக சட்டமன்றத்தில் என்ன நடந்துச்சு அப்படிங்கிறத பார்ப்போம். நிறைய திட்டங்களை பற்றி சொல்லியிருந்தாங்க, ஓகேவா? ஸோ முதல்ல பார்த்தோம்னா, இன்டர்நேஷனல் ஏர்போர்ட் டு பி எஸ்டாப்ளிஷ்ட் இன் ஒசூர் அப்படின்னு சொல்லி கொடுத்துருக்காங்க, ஓகே? ஒசூர்ல ஒரு இன்டர்நேஷனல் ஏர்போர்ட் அப்படிங்கிறத சொல்லியிருக்காங்க. என்ன ஒரு பிளான் அப்படின்னு பார்த்தோம்னா, நமக்கு ஆல்ரெடி சென்னையில் இருக்கு இன்டர்நேஷனல் ஏர்போர்ட், அந்த கோயம்புத்தூர், திருச்சி இந்த சைட்ல எல்லாம் இருக்கு நமக்கு, ஓகேங்களா? ஸோ அடுத்ததா பரந்தூர்ல ஒரு ஏர்போர்ட் கொண்டு வர போறோம் அப்படிங்கிறத சொல்லியிருந்தாங்க. அதை ஒட்டி அடுத்ததா பார்த்தோம்னா ஒசூர்ல வந்து ஒரு இன்டர்நேஷனல் ஏர்போர்ட் அப்படிங்கிறத டெவலப் பண்ண போறாங்க. ஏன்னா ஒசூர் அப்படிங்கிறது நல்ல டெவலப்பிங் இண்டஸ்ட்ரியல் ரீஜனா இருக்கு. ஸோ அந்த இண்டஸ்ட்ரியல் ரீஜனோட டெவலப்மெண்ட்டை எய்ட் பண்றதுக்காக, ஓகேங்களா, உதவுவதற்காக நமக்கு இந்த ஒசூர்ல வந்து ஒரு இன்டர்நேஷனல் ஏர்போர்ட் இயர்லி 3 crore பேசஞ்சர்ஸ் ஹேண்டில் பண்ண அளவுக்கு கெப்பாசிட்டியோட இந்த ஒரு பன்னாட்டு விமான நிலையம் அப்படிங்கிறத ஒசூர்ல உருவாக்க போறோம் அப்படிங்கிறத நம்ம சட்டமன்றத்தில் நம்ம முதல்வர் அவர்கள் வந்து சொல்லியிருக்காங்க, ஓகேவா? ஸோ அதுதான் இந்த நியூஸ்ல நம்ம பார்க்குறோம். ஸோ ரெண்டு பேசிக்கான நியூஸ் தான், சரிங்களா? அடுத்தது திட்டங்களுக்குள்ள வருவோம். நம்ம தமிழகத்தில் பார்த்தோம்னா புதுசாக ஒரு வெப்சைட் ஒன்று லான்ச் பண்ண போகிறாங்க. எதுக்கு அப்படின்னு பார்த்தோம்னா, நமக்கு தெரியும் நிறைய பேர் நம்ம ஃப்ரெண்ட்ஸ் சர்க்கிள்லேயே பார்த்தோம்னா நிறைய போய் வாலண்டியர் பண்ணுவாங்க. எதுக்கு அப்படின்னா, இந்த மாதிரி கார்பேஜ் பிக்கிங், பீச்சில் போய் கார்பேஜை கலெக்ட் பண்ணுறது, அந்த மாதிரி நிறையா வேலைகள்லாம் பண்ணுவாங்க இல்லையா? ஸோ அதெல்லாம் ஊக்குவிக்கிறதுக்காக நம்ம தமிழக அரசாங்கம் வந்து தனியாக ஒரு வெப்சைட்டே உருவாக்க போகிறாங்க. ஸோ அதை பற்றின விஷயத்தை தான் கொடுத்துருக்காங்க, ஓகேவா? ஸோ ஒரு வெப்சைட்டை லான்ச் பண்ண போகிறோம் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. எதுக்காக அப்படின்னு பார்த்தோம்னா, இந்த கன்சர்வேஷன் சார்ந்த விஷயங்களை வந்து ப்ரமோட் பண்றதுக்காக, ஓகேங்களா? ஸோ என்னெல்லாம் பண்ணுவாங்க அப்படின்னு பார்த்தோம்னா, ஹேபிடேட் கன்சர்வேஷன், கண்ட்ரோலிங் இன்வேசிவ் பிளான்ட்ஸ், பீச் கிளீனப், நம்ம சொன்னாலே பீச் கிளீனப், வைல்ட் லைஃப் சர்வே பண்றது, பிளாஸ்டிக் வேஸ்ட்டை மேனேஜ் பண்றது, கன்சர்வேஷன் அண்ட் தென் சீ டர்ட்டில் கன்சர்வேஷன், சிட்டிசன் சயின்ஸ் இனிஷியேட்டிவ்ஸ், இந்த மாதிரி பேசிக்கா இருக்கக்கூடிய கன்சர்வேஷன் அண்ட் தென் வேஸ்ட் மேனேஜ்மெண்ட் ஆக்டிவிட்டிஸை தான் பண்ண போறாங்க. ஸோ அதற்கான ஒரு வெப்சைட்டை உருவாக்க போறாங்க. பைலட் ப்ராஜெக்டா இதை பண்ண போறோம் அப்படிங்கிறத நமக்கு சொல்லியிருக்காங்க, ஓகேவா? ஸோ ஜஸ்ட் ஒரு வெப்சைட் எதுக்காக அப்படின்னு பார்த்தோம்னா, இந்த பீச் கிளீனிங் ஆக்டிவிட்டிஸ், வேஸ்ட் மேனேஜ்மெண்ட் அண்ட் கன்சர்வேஷன் ஆக்டிவிட்டிஸ்க்காக வாலண்டியர் பண்றவங்க இருக்காங்க. ஸோ அவங்களெல்லாம் இன்டெகிரேட் பண்ணணும் அப்படிங்கிறதுக்காக ஒரு வெப்சைட்டை கொண்டு வர போறோம், அவ்வளவுதான், சரிங்களா? சரி, அடுத்தது இந்த இடத்துல பார்த்தோம்னா, நமக்கு இன்னைக்கு ஃப்ரைடே நியூஸ் பேப்பர் அப்படின்னு பார்த்தோம்னா, நகெட்ஸ் ஆஃப் ஹிஸ்டரி அப்படின்னு சொல்லி ஒரு முக்கியமான விஷயங்கள், தமிழகம் சார்ந்து வரலாற்றில் நடந்த முக்கியமான விஷயங்களை பத்தி கொடுப்பாங்க. அதுல எக்ஸாம் பாயிண்ட் ஆஃப் வியூல நமக்கு என்ன தேவையோ அதை மட்டும் பார்த்துட்டு இருக்கோம். ஸோ இதுல பார்த்தோம் அப்படின்னா, ப்ரொஹிபிஷன் வாஸ் ஃபர்ஸ்ட் இன்ட்ரோடியூஸ்ட் இன் சேலம் இன் மெட்ராஸ் பிரசிடென்சி அப்படின்னு சொல்லி கொடுத்துருக்காங்க. நமக்கு தெரிஞ்ச விஷயம் தான், ஸ்கூல் புக் 10th புக்ல கொடுத்திருக்க ஒரு விஷயம் தான், ஓகேங்களா? என்ன அப்படின்னு பார்த்தோம்னா, காங்கிரஸ் தமிழ்நாட்டில் வந்து தேர்தலில் வெற்றி பெற்று ஒரு ஆட்சி அமைக்கிறாங்க. ஆட்சி அமைச்சதுக்கு அப்புறமா என்ன பண்றாங்க அப்படின்னா, ப்ராஹிபிஷன் அப்படிங்கிறத, மதுவிலக்கு அப்படிங்கிறத கொண்டு வராங்க, ஓகேவா? மதுவிலக்கை கொண்டு வந்து 1937 கொண்டு வராங்க. எங்க இம்ப்ளிமெண்ட் பண்றாங்க அப்படின்னா, சேலம்ல வந்து இம்ப்ளிமெண்ட் பண்றாங்க. ஸோ அதுல லாஸ் ஆகிற ரெவன்யூவை மேனேஜ் பண்றதுக்காக கிட்டத்தட்ட இங்க பார்த்தோம்னா 11 லட்சம் ஒரு வருஷத்துக்கு லாஸ் ஆகுது மதுவிலக்கு கொண்டு வந்தனால. இப்போ 1937 ஒரு
11 லட்ச ரூபா லாஸ் ஆகுது அப்படிங்கறத கொடுத்திருக்காங்க. ஸோ அதை மேனேஜ் பண்றதுக்காக ராஜாஜி அவர்கள் என்ன பண்ணிருப்பாங்கன்னா சேல்ஸ் டாக்ஸ் வந்து கொண்டு வந்திருப்பாங்க இல்லையா. ஸோ அது நமக்கு தெரிஞ்ச விஷயம் தான். இன்னொன்னு பார்த்தோம் அப்படின்னா நமக்கு லோக்சபால இப்ப பார்த்தோம்னா ஒரு 10 வருஷம் கழிச்சு ஒரு லீடர் ஆஃப் ஆப்போசிஷன் அப்படின்னு சொல்லி ஒரு பதவிக்கு ஒரு ஆள் வந்திருக்காங்க. ராகுல் காந்தி அவர்கள் வந்து வந்திருக்காரு. ஸோ அந்த வகையில ஃபர்ஸ்ட் லீடர் ஆஃப் ஆப்போசிஷன் இன் மெட்ராஸ் அசம்பிளி, ஓகேங்களா, நம்ம தமிழ்நாட்டில் இருக்கக்கூடிய இந்த சட்டப்பேரவையில முதல் எதிர்க்கட்சி தலைவரா யார் இருந்தாங்க அப்படிங்கிற ஒரு செய்தியை கொடுத்திருக்காங்க. யார் அப்படின்னு பார்த்தோம்னா டி நாகி ரெட்டி அப்படிங்கிறவர் தான். முதல்ல நடந்த தேர்தலே வந்திருப்பாங்க. ஸோ டி நாகி ரெட்டி அவர்கள் தான் தமிழகத்தில் இருந்த சட்டமன்றத்துடைய முதல் எதிர்க்கட்சி தலைவராக இருந்திருக்கார். ஓகேவா. ஸோ டி நாகி ரெட்டி கம்யூனிஸ்ட் கட்சியை சேர்ந்தவர். ஸோ அது ஒரு பேசிக்கான செய்தி, அதை பார்க்குறோம் நம்ம. அடுத்தது பார்த்தோம்னா இங்கேதான் திட்டங்கள் பற்றி நிறைய சொல்லியிருந்தாங்க. ஸோ சட்டமன்றத்தில் என்ன சொல்றாங்க அப்படின்னு பார்த்தோம்னா ஃபர்ஸ்ட் பெண்களுடைய வேலை வாய்ப்பு மற்றும் பாதுகாப்புக்காக ஒரு திட்டம் யாரோட சேர்ந்து பண்ண போறாங்க அப்படின்னு பார்த்தோம்னா வேர்ல்டு பேங்கோட சேர்ந்து பண்ண போறாங்க. அதான் என்ன சொல்லியிருக்காங்க, வேர்ல்டு பேங்க் அசிஸ்டட் தமிழ்நாடு விமன் எம்ப்ளாய்மெண்ட் அண்ட் சேஃப்டி ப்ரோக்ராம் அப்படின்னு சொல்லி அந்த திட்டத்துக்கு வி சேஃப் அப்படின்னு சொல்லி ஒரு பேரும் வச்சிருக்காங்க. ஓகேவா. வி சேஃப் அப்படிங்கிறது வேர்ல்டு பேங்க் அசிஸ்டட் ஸ்கீமா இருக்கு. ஃபர்ஸ்ட் இது நல்லா தெரிஞ்சுக்கணும். ஓகேவா. யாரோட சேர்ந்து நம்ம அந்த திட்டத்தை பண்ண போறோம் அப்படிங்கிறது. அடுத்தது என்ன ஸ்கீம் பேரு, தமிழ்நாடு விமன் எம்ப்ளாய்மெண்ட் அண்ட் சேஃப்டி ப்ரோக்ராம். ஓகேவா. என்ன ஒரு காரணத்துக்காக, என்ன ஒரு நோக்கத்தோட இந்த ஒரு திட்டம் கொண்டு வந்திருக்காங்க அப்படின்னு பார்த்தோம்னா the aim is to increase the participation of women labor force in non-farm and emerging sectors அப்படின்னு கொடுத்துருக்காங்க. ஓகேவா. இதுதான் முக்கியமான வார்த்தைகள். ஓகேவா. ஸோ பெண்களுடைய பங்களிப்பை கொண்டு வரணும். எதுல அப்படின்னு பார்த்தோம்னா வேலை வாய்ப்புல பெண்களோட பங்களிப்பை கொண்டு வரணும். அது என்ன மாதிரியான துறைகள் அப்படின்னு பார்த்தோம்னா விவசாயம் சாராத தொழில்கள் இருக்கு இல்லையா, அதுதான் நான் ஃபார்ம் செக்டார்ஸ் அப்படின்னு கொடுக்குறாங்க. அடுத்தது எமர்ஜிங் செக்டார்ஸ், அடுத்த ட்ரெண்டிங்கா இருக்கக்கூடிய செக்டார்ஸ் இருக்கு இல்லையா, அதுதான் எமர்ஜிங் செக்டார்ஸ் அப்படின்னு சொல்றோம். தமிழ்நாட்டில் பார்த்தோம்னா சன்ரைஸ் செக்டார்ஸ், ஃபோக்கஸ் செக்டார்ஸ் அப்படின்லாம் நிறைய எமர்ஜிங் செக்டார்ஸ் நம்ம பிரிச்சு வச்சிருக்கோம். ஓகேவா. சன்ரைஸ் செக்டார்ஸ், ஃபோக்கஸ் செக்டார்ஸ் அப்படின்னு சொல்றோம். சன்ரைஸ் செக்டார்ஸ் அப்படின்னு பார்த்தோம்னா நமக்கு ஃபியூச்சர்ல growthக்கு நிறைய ஆப்பர்ச்சுனிட்டி இருக்கக்கூடிய செக்டார்ஸ் சன்ரைஸ் செக்டார்ஸ் அப்படின்னு சொல்றோம். ஃபோக்கஸ் செக்டார்ஸ் அப்படின்னா இப்போ எந்தெந்த துறைகள்ல இருந்தெல்லாம் அதிகமான வருமானம் வருதோ அதெல்லாம் நம்ம ஃபோக்கஸ் செக்டார்ஸ் அப்படின்னு சொல்றோம். ஓகேவா. அந்த மாதிரி தான் எமர்ஜிங் செக்டார்ஸ் அப்படிங்கிறது ஃபியூச்சர்ல அடுத்தது எமர்ஜ் ஆகிட்டு இருக்கக்கூடிய ட்ரெண்டுக்கு பேஸ் பண்ண மாதிரி இருக்கக்கூடிய செக்டார்ஸ். ஓகேவா. ஸோ இந்த மாதிரியான செக்டார்ஸ்ல பெண்களுடைய பங்களிப்பை அதிகப்படுத்தணும் அப்படிங்கிறதுக்காக தான் தமிழ்நாடு விமன் எம்ப்ளாய்மெண்ட் அண்ட் சேஃப்டி ப்ரோக்ராம் அப்படிங்கிறதோட வேர்ல்டு அப்படிங்கிற திட்டத்தை வேர்ல்டு பேங்கோட சேர்ந்து நம்ம பண்ண போறோம். எத்தனை கோடி ரூபாயில அப்படின்னு பார்த்தோம்னா 1185 கோடி ரூபாயில பண்ண போறோம் அப்படிங்கறத சொல்லியிருக்காங்க. ஓகேவா. அடுத்தது பார்த்தோம்னா இங்க ஸோ என்ன கொடுத்துருக்காங்க அப்படின்னா தமிழ்நாடு ஸ்கில்ஸ் ஃபினிஷிங் ஸ்கூல்ஸ் இனிஷியேட்டிவ், அதாவது தமிழ்ல தான் இது கரெக்டா இருந்துச்சு, இங்கிலீஷ்ல டிரான்ஸ்லேட் பண்ணி தான் கொடுத்துருக்காங்க. ஓகேவா. திறன் தமிழ்நாடு நிறைப்பள்ளிகள் அப்படிங்கிற திட்டம். ஓகேவா. என்ன அப்படின்னு பார்த்தோம்னா திறன் தமிழ்நாடு நிறை பள்ளிகள் அப்படிங்கிற இந்த திட்டம், திறன் தமிழ்நாடு திட்டம் அப்படின்னு தான் சொல்ல போறோம் நம்ம. ஓகேங்களா. திறன் தமிழ்நாடு நிறை பள்ளிகள் அப்படின்னு சொல்றாங்க. இந்த திட்டத்துக்கு கீழே என்ன பண்றாங்க அப்படின்னா நம்ம காலேஜ் முடிச்சுட்டு எம்ப்ளாய்மெண்ட் தேடிட்டு இருப்போம் இல்லையா, காலேஜ் முடிச்சுட்டு வேலையை தேடிட்டு இருக்கக்கூடிய அவங்களுக்கு ஸ்கில் டெவலப்மெண்ட்டை கொடுத்து அவங்களுக்கு எம்ப்ளாயபிள் ஸ்கில்ஸை கொண்டு வர்றது தான் இந்த ஒரு ஸ்கீம். ஓகேவா. ஸோ கிராஜுவேட்ஸ்க்கு ஸ்கில் டெவலப்மெண்ட் பண்ண போறாங்க. அதான் திறன் தமிழ்நாடு நிறைப்பள்ளிகள் அப்படிங்கிற அந்த திட்டத்துக்கு கீழே பண்ண போறோம் அப்படிங்கிறத சட்டப்பேரவையில அறிவிச்சிருக்காங்க. ஓகேவா. திறன் தமிழ்நாடு நிறைப்பள்ளிகள் அப்படிங்கிறதா அந்த திட்டம். எப்படி வி சேஃப் அப்படிங்கிற திட்டம் பார்த்தோம்னா அந்த மாதிரி தான். அடுத்தது பார்த்தோம்னா இந்த இடத்துல ஒரு ஸ்கீம் கொடுத்துருக்காங்க. நான் முதல்வன் திட்டத்துக்கு நமக்கு என்ன பண்றாங்கன்னு தெரியும். நான் முதல்வன் திட்டத்துக்குள்ள ஸ்கூல் சில்ட்ரனை வந்து ட்ரெயின் பண்றாங்க, வெளிநாட்டுக்கு கூட்டிட்டு போறாங்க, எக்ஸ்போசர் கிடைக்கணும் அப்படிங்கிறதுக்காக சமீபத்தில் கூட யூகே கூட்டிட்டு போயிருந்தாங்க. ஸோ இந்த மாதிரி நான் முதல்வன் திட்டத்துக்கு யூபிஎஸ்சிக்கு எக்ஸாம் நடக்குது. அதே மாதிரி பார்த்தோம்னா எஸ்எஸ்சி பேங்கிங்க்கெல்லாம் கூட கோச்சிங் வந்து அரசாங்கமே அவங்களோட செலவுல ரெசிடென்ஷியல் ப்ரோக்ராமா கொடுக்குறாங்க. சாப்பாடும் போட்டு தங்குறதுக்கு இடமும் வச்சு ஃப்ரீயாவே நமக்கு 6 மாசம் ட்ரைனிங்கா பண்றாங்க. ஸோ நான் முதல்வன் திட்டத்துக்கு இந்த மாதிரி நிறைய விஷயங்கள் பண்றாங்க. ஸோ அதே மாதிரி அதுக்கு கீழே இன்னொரு படிப்பையும் உள்ள கொண்டு வராங்க. என்ன அப்படின்னு பார்த்தோம்னா பாராமெடிக்கல் கோர்சஸ், மருத்துவம் துணை மருத்துவ படிப்புகள் அப்படின்னு சொல்றாங்க. ஓகேங்களா. மருத்துவம் சார்ந்த அதர் கோர்சஸ்லாம் இருக்கு இல்லையா, ஸோ அதுக்கும் வந்து இந்த நான் முதல்வன் அப்படிங்கிறத உள்ள கொண்டு வராங்க. சரியா. அடுத்ததா பார்த்தோம் அப்படின்னா கிராமப்புறங்கள் மற்றும் பின்தங்கிய பகுதிகள் இருப்பாங்க இல்லையா, அதாவது பேக்வர்ட் ஏரியாஸ் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. ஓகேவா. கிராமப்புறங்கள் மற்றும் பின்தங்கிய ஏரியால இருக்கக்கூடிய பின்தங்கிய பகுதிகளில் இருக்கக்கூடிய ஒரு 1000 மாணவர்களுக்கு வந்து சிகரம் தொடு அப்படிங்கிற திட்டத்துக்கு கீழே என்ன பண்றாங்கன்னா சிகரம் தொடு அப்படிங்கிற திட்டத்துக்கு கீழே அவங்களுக்கும் என்ன பண்ண போறாங்க, ஸ்கில் ட்ரைனிங் அப்படிங்கிறத பண்ண போறாங்க. ஓகேவா. சிகரம் தொடு அப்படிங்கிற இந்த திட்டத்துக்கு கீழே
கிராமப்புறங்கள் மற்றும் பின்தங்கிய பகுதிகளில் இருக்கக்கூடிய 1000 மாணவர்களுக்கு ஸ்கில் ட்ரைனிங் அப்படிங்கிறத கொடுக்க போறாங்க. அதுதான் அந்த சிகரம் தொடு அப்படிங்கிற திட்டம். ஸோ 3-4 திட்டம் பார்த்துட்டோம். இங்கே வி சேஃப் அப்படிங்கிற திட்டம் வேர்ல்டு பேங்கோட சேர்ந்து பண்ண போறோம். அதுல என்ன பண்ண போறோம், விமனோட பார்ட்டிசிபேஷனை லேபர் ஃபோர்ஸ்ல இன்க்ரீஸ் பண்ண போறோம். எங்க அப்படின்னு பார்த்தோம்னா நான் ஃபார்ம் அண்ட் எமர்ஜிங் செக்டார்ஸ்ல பண்ண போறோம். ஓகேவா. அடுத்தது இந்த கிராஜுவேட்ஸ்க்காக திறன் தமிழ்நாடு நிறைப்பள்ளிகள் அப்படிங்கிற அந்த திட்டம் கிராஜுவேட்ஸ்க்கு எம்ப்ளாயபிள் ஸ்கில்ஸை கொடுக்கறதுக்காக ஒரு ஸ்கில் டெவலப்மெண்ட்டாக பண்ண போறோம். ஓகேவா. அடுத்ததா பார்த்தோம் அப்படின்னா நான் முதல்வன் திட்டத்துக்கு கீழே பாராமெடிக்கல் கோர்சஸையும் இன்க்ளூட் பண்ண போறாங்க. லாஸ்டா பாக்குறப்ப சிகரம் தொடு அப்படிங்கிற திட்டம் நமக்கு வில்லேஜஸ் அண்ட் பேக்வர்ட் ரீஜன்ஸ்ல இருக்கக்கூடிய மாணவர்களை தேர்ந்தெடுத்து அவங்களுக்கு ஸ்கில் டெவலப்மெண்ட்டை கொடுத்து எம்ப்ளாயபிள் பர்சனா மாத்துறது தான் இந்த திட்டம். ஸோ அரசாங்கத்தோடைய நோக்கம் என்னவா இருக்கு அப்படின்னா பல்வேறு திட்டங்களை பல்வேறு குழுக்கள் பல்வேறு பிரிவில் இருக்கக்கூடிய மக்களுக்கு வெவ்வேறு வடிவத்தில் ஒரே திட்டத்தையும் நம்ம கொடுக்குறோம். ஓகேங்களா. ஸ்கில் டெவலப்மெண்ட் அப்படிங்கிறத அந்தந்த மக்களுக்கு ஏற்ற மாதிரி நம்ம கொடுத்து அவங்கள அந்தந்த துறைகளுக்கு வந்து நம்ம வேலைக்கு போக வைக்கிறோம். ஓகேங்களா. ஸோ ஸ்கில் டெவலப்மெண்ட்டுங்கிறத தமிழக அரசாங்கம் ரொம்ப ஃபோக்கஸ் பண்றாங்க. அதுதான் இந்த திட்டங்கள்ல இருந்து நம்மளால புரிஞ்சுக்க முடியுது. ஏன்னா தமிழ்நாட்டில் பொறுத்த வரைக்கும் பார்த்தோம்னா உயர்கல்வியில மாணவர் சேர்க்கை அதிகமா இருக்கு. மாணவர்கள் அதிகமாக காலேஜஸ்க்கு போறாங்க, காலேஜஸ் முடிக்கிறாங்க. ஆனா அவங்களுக்கு வேலை வாய்ப்புகள் உருவானாலுமே அதுல எம்ப்ளாய் ஆகிற அளவுக்கு ஸ்கில்ஸ் கிடையாது அப்படிங்கறது தமிழ்நாடு கவர்மெண்ட் அக்னாலேஜ் பண்ணியிருக்காங்க. அந்த அக்னாலேஜ்மெண்டோட ரிசல்ட் தான் இது. அதனால தான் நிறைய ஸ்கில் டெவலப்மெண்ட் ப்ரோக்ராம்ஸ் அப்படிங்கறத நம்ம தமிழக அரசாங்கம் தொடர்ச்சியா வந்து இன்ட்ரடியூஸ் பண்ணிட்டே இருக்காங்க. சரியா. ஸோ அதை நல்லா நோட் பண்ணி வச்சுக்கோங்க. ஓகேவா. இது ரேஷனல் பிஹைண்ட் திஸ் ஸ்கீம்ஸ் அப்படிங்கிறது அதுதான். ஓகேவா. ஸ்கில் டெவலப்மெண்ட்டை கொடுக்கணும். ஏன்னா ஸ்கில்ஸ் அப்படிங்கிறதுல தமிழ்நாடு கொஞ்சம் லேகிங்காக தான் இருக்கு. ஓகேவா. ஸோ அதை அக்னாலேஜ் பண்ணி தான் இதை பண்ணிட்டு இருக்காங்க. லாஸ்டா பார்த்தோம் அப்படின்னா தமிழக மீனவர்கள் இலங்கை கடற்படையால பிடிச்சிட்டு போயிட்டாங்க. ஸோ அந்த ஒரு செய்தி எல்லாரும் கேள்விப்பட்டிருப்பீங்க. இந்த இடத்துல நெட் டேமேஜ் அப்படின்னு சொல்லி கொடுத்துருக்காங்க. எதனால அந்த விவசாயிகள் மீனவர்களை வந்து பிடிச்சிட்டு போறாங்க அப்படிங்கிற ஒரு விஷயம் நம்ம தெரிஞ்சுக்கணும். ஸோ இது ஆல்ரெடி பார்த்த ஒரு விஷயம் தான் நம்ம எடிட்டோரியல்லே பார்த்துருப்போம். ட்ராலர்ஸ் அப்படிங்கிற இந்த வகை படகுகள் இந்த வகை நெட்டை யூஸ் பண்றது தான் அது மிகப்பெரிய காரணமா இருக்கு. என்ன அப்படின்னு பார்த்தோம்னா இந்த வகை இப்போ நார்மலா ஒரு நெட் இருந்துச்சுன்னா அதுக்கு கேப் இவ்வளவு இருக்குன்னு வைங்களேன். ஸோ ஒரு மீனை பிடிக்கிறோம் அப்படின்னா ஒரு சில மீன் இதுல இருந்து நழுவி போறதுக்கு வாய்ப்பு இருக்கு. ஓகேங்களா. ஸோ இது ட்ராலி அப்படிங்கிற இந்த நெட்டை யூஸ் பண்றப்போ இந்த கேப் அப்படிங்கிறது ரொம்ப குட்டி குட்டியா இருக்கும். ஓகேவா. ஸோ எதுவுமே தப்பிச்சு போறதுக்கு வாய்ப்பு இல்லை. கடல்ல போய் போடுறோம் அப்படின்னு வைங்களேன், போட்டு அதை எடுக்கிறப்போ மீன் மட்டுமே அதுல மாட்டாது. அடியில் இருக்கக்கூடிய செடி, அந்த கோரல் ரீஃப்ஸ்ல இருக்கக்கூடிய அந்த கிரீனரிஸ் எல்லாமே, கடலுக்குள்ள இருக்கக்கூடிய கிரீனரிஸ் எல்லாமே வந்து மொத்தமா அள்ளிட்டு வந்துருவோம் நம்ம. ஓகேங்களா. ஸோ இதனால என்ன ஆகுது அப்படின்னு பார்த்தோம்னா தமிழக கடலோர எல்லை இப்படி இருக்கு அப்படின்னு வைங்களேன், இந்த சைடு ஃபுல்லாவே நம்ம காலங்காலமா ட்ராலி அப்படிங்கிற நெட்டை யூஸ் பண்ணி நம்ம சைட்ல மீன்களோட வளர்ச்சி அப்படிங்கிறது கம்மியாக ஆரம்பிச்சது. ஓகேங்களா. ஒரு கட்டத்துக்கு மேல பார்த்தோம்னா நம்ம கிட்ட போதுமான அளவு மீனோட அந்த டென்சிட்டி அப்படிங்கிறது இல்லாம போச்சு. அதனாலதான் நம்ம மீனவர்கள் என்ன பண்ண ஆரம்பிச்சாங்க அப்படின்னு பார்த்தோம்னா ஸ்ரீலங்கன் சைடுக்கு நகர ஆரம்பிச்சாங்க. இப்போ ஸ்ரீலங்கால பார்த்தோம்னா இந்த வகை ட்ராலி நெட் அப்படிங்கிறத பேன் பண்ணி வச்சிருக்காங்க. ஓகேவா. அங்க இருக்கக்கூடிய மீனவர்கள் இந்த நெட்டை யூஸ் பண்ண மாட்டாங்க. அவங்க இந்த நெட்டை தான் யூஸ் பண்ணுவாங்க. ஸ்ரீலங்காவை பொறுத்த வரைக்கும் நார்தன் ஸ்ரீலங்கா எல்லா பகுதியிலையும் பார்த்தோம்னா ட்ராலிஸ் அப்படிங்கிறது பேண்டா இருக்கு. நார்மல் நெட் தான் யூஸ் பண்றாங்க. நார்மல் நெட்டை யூஸ் பண்றதுனால அங்க ஃபிஷ்ஷோட பாப்புலேஷன் அப்படிங்கிறது அதிகமா இருக்கு. ஸோ நம்ம மீனவர்கள் என்ன பண்றாங்க, நம்ம சைடு வந்து நம்ம அதிகமா காசு செலவு பண்ணிட்டு தான் கடலுக்குள்ள போக வேண்டியதா இருக்கும். ஓகேங்களா. ஒரு 50,000 1 லட்ச ரூபா அளவுக்கு இன்வெஸ்ட்மெண்ட் தேவைப்படும் ஒரு டைம் கடலுக்குள்ள போயிட்டு வரனால. அவ்வளவு செலவு பண்ணிட்டு போய் மீனே இல்லாம திரும்பி வர முடியாது. அதனாலதான் என்ன பண்றாங்க, அந்த மேரிடைம் பவுண்டரியை கிராஸ் பண்ணி ஸ்ரீலங்கன் பார்டருக்குள்ள போய் மீன் பிடிச்சிட்டு வராங்க. இதனாலதான் அடிக்கடி என்ன ஆகுது, இந்த இந்திய மீனவர்களுக்கும் இலங்கை கடற்படையை சேர்ந்தவங்களுக்கும் வந்து மோதல் அப்படிங்கிறது வருது. ஓகேங்களா. ஏன்னா நம்ம சைடு இந்த மீன்களுடைய வளம் அப்படிங்கிறது கம்மியாயிருச்சு. இங்க ஓரளவுக்கு வளங்கள் இருக்கு. ஆனா நம்ம என்ன பண்றோம் அப்படின்னா இந்த நெட்டை எடுத்துட்டு வந்து இங்க ஃபர்ஸ்ட் ஃபிஷிங் பண்ணிட்டு இருந்தோம். இப்போ இதே நெட் எடுத்துட்டு வந்து இந்த ஸ்ரீலங்கன் சைடு பண்றதுனால அதுவும் இன்னொரு காரணமாகவும் இருக்கு. ஒண்ணு என்ன பண்றோம், இந்த சர்வதேச எல்லையை தாண்டி போய் மீன் பிடிக்கிறோம். மீன் பிடிச்சாலும் பரவாயில்ல, அது அங்க பேனா இருக்கக்கூடிய ஒரு நெட் டைப்பை வச்சு நம்ம மீன் பிடிச்சிட்டு இருக்கோம். இந்த மாதிரியான காரணத்தினாலதான் இலங்கை கடற்படை வந்து தமிழக மீனவர்களை வந்து இந்திய மீனவர்களை வந்து என்ன பண்றாங்க, பிடிச்சிட்டு போயிடுறாங்க. ஓகேவா. ஸோ இது ஆல்ரெடி நம்ம நிறைய டிஸ்கஸ் பண்ணிட்டோம் இந்த ஒரு விஷயத்தை வச்சு. இதுக்கு ஆல்டர்னேட்டிவா தான் நம்ம அரசாங்கங்கள் என்ன பண்றாங்க அப்படின்னா டீப் சி ஃபிஷிங் வெசல் அப்படிங்கிறத பண்ணிட்டு இருக்காங்க. ஓகேவா. டீப் சி ஃபிஷிங் வெசல் அப்படிங்கிறத பண்ணிட்டு இருக்காங்க. ஓகேவா. அதாவது இது வந்து
இந்த டைப் ஆஃப் போட்டை கொடுத்துட்டோம் அப்படின்னா நம்ம மீனவர்களுக்கு தேவை இதுதான். ட்ராலிஸ் அப்படிங்கிறத பயன்படுத்தக்கூடாது அப்படின்றத சொல்றீங்க. அப்ப அதை பயன்படுத்தக்கூடாதுன்னா அதுக்கு ஆல்டர்னேட்டிவா ஒரு விஷயம் இருக்கும் இல்லையா, அந்த டீப் சி ஃபிஷிங் வெஷல், இந்த மாதிரியான படகுகள் ஆழ்கடல்ல போய் மீன் பிடிக்கிறதுக்கு ஏத்த படகுகளை மீனவர்களுக்கு வழங்கணும். அதை தான் இந்த டீப் சி ஃபிஷிங் வெஷல் அப்படிங்கிறத சொல்றோம். இதே மாதிரி பார்த்தோம்னா பிரதான் மந்திரி மாட்டிய சம்பட யோஜனா அப்படின்னு சொல்லி ஒரு திட்டம் இருக்கு. ஓகேங்களா, ப்ளூ ரெவல்யூஷன் கொண்டு வரதுக்காக இந்த ஒரு திட்டத்தை கொண்டு வந்தாங்க. இந்த திட்டத்துக்கு கீழே அரசாங்கங்கள் வந்து மத்திய மாநில அரசாங்கங்கள் சேர்ந்து தான் இந்த ஒரு திட்டத்தை இம்ப்ளிமெண்ட் பண்றாங்க. ஓகேங்களா, 60:40 அப்படிங்கிற ரேஷியோல மீனவர்களுக்கு வந்து படகுகளை வாங்கி தரது இந்த திட்டத்தோடைய முக்கியமான நோக்கமா இருக்கு. ஓகேங்களா, இந்த ஃபிஷிங் போட் அப்படிங்கிறத வாங்கி கொடுக்கறது. அதாவது மாநில அரசாங்கம் ஒரு ஃபிஷர்மேன் இருக்காங்க அப்படின்னா அவங்க ஒரு இனிஷியலா ஒரு இன்வெஸ்ட்மெண்ட் போடணும். எக்ஸாம்பிளுக்கு ஒரு 10 லட்ச ரூபா இல்லை 1 லட்ச ரூபான்னு வச்சுப்போம். ஓகேங்களா, ஸோ அவங்க ஒரு இன்வெஸ்ட்மெண்ட் போடுவாங்க. 60% வந்து 60:40 ரேஷியோல வந்து மத்திய மாநில அரசாங்கங்கள் வந்து கான்ட்ரிபியூட் பண்ணுவாங்க. அதே மாதிரி அங்க இருக்கக்கூடிய ஒரு லோக்கல் பேங்க் வந்து மீதி அமௌண்ட் வந்து கான்ட்ரிபியூட் பண்ணுவாங்க. ஓகேங்களா, ஸோ இதுதான் இந்த திட்டம். ஆனா இந்த திட்டம் அப்படிங்கிறது பெரிய அளவில் விழிப்புணர்வும் இல்லாம ஒரு இம்ப்ளிமெண்டேஷன் ஃபெயிலியர்ல இந்த ஒரு திட்டம் இருக்கு. ஓகேங்களா, ஸோ இதுக்கு கீழே நிறைய விஷயங்கள் இருக்கு. பேசிக்கா என்ன பிரச்சனை அப்படின்னு பார்த்தோம்னா நம்ம ட்ராலிஸ் யூஸ் பண்றதுதான். அதனாலதான் இங்க என்ன கொடுத்திருக்காங்க, நெட் டேமேஜ் அப்படின்னு கொடுத்து பாட்டம் ட்ராலிங் அப்படின்னு சொல்லி கொடுத்திருக்காங்க. ஓகேவா, ஆள் கடல் நல்ல அடியில் வரைக்கும் அந்த நெட்டை போட்டு எல்லாத்தையும் எடுத்துட்டு வரனால மீன்களுடைய உற்பத்தி அப்படிங்கிறது நமக்கு கம்மியாயிருது. மீன்களுடைய அந்த மக்கள் அந்த ஃபிஷிங் பாப்புலேஷன் அப்படிங்கிறதும் நமக்கு கம்மியாயிருது. ஓகேங்களா, ஸோ இதுதான் இருக்கிறதுலே முக்கியமான பிரச்சனை. இது இல்லீகலும் கூட, ஆனா நம்ம பண்ணிட்டு இருக்கோம். சரிங்களா, அதனாலதான் இந்த ஒரு பிரச்சனை அப்படிங்கிறது தொடர்ச்சியா இருந்துட்டே இருக்கு. ஸோ இதற்காக தான் தமிழக முதல்வர் அவர்கள் கூட நம்மளுடைய வெளியுறவுத்துறை அமைச்சருக்கு வந்து ஒரு கடிதம் எழுதியிருக்காங்க, நம்ம ஃபிஷர்மேனை கூட்டிட்டு வரணும் அப்படின்னு சொல்லி. ஸோ அதை பத்தி தான் இந்த இடத்துல கொடுத்துருப்பாங்க. ஆனா பேசிக்கான விஷயம் என்ன அப்படின்னு பார்த்தோம்னா நம்ம பார்த்த அந்த ட்ராலி நெட்ஸ் அப்படிங்கிறது தான். சரிங்களா, ஸோ அதை பயன்படுத்துறதை தவிர்க்கணும். அதற்கு ஆல்டர்னேட்டிவா நம்ம மக்களுக்கு வழங்கணும், நம்ம மீனவர்களுக்கு வழங்கணும். ஸோ அதுக்கு கீழே திட்டங்கள் இருக்கு, அதை இன்னும் சரியான முறையில் பின்பற்றணும், செயல்படுத்தணும் அப்படிங்கிறதா இந்த ஒரு ஆர்டிக்கல்ல நம்ம பார்க்கக்கூடிய விஷயங்கள். ஓகேவா, ஸோ தெரிஞ்சுக்கிறோம். ஓகேங்களா, எக்ஸாம் பாயிண்ட் ஆஃப் வியூல மேபி ரிஃப்ளெக்ட் ஆகலாம், பட் ஸ்டில் நம்ம தெரிஞ்சுக்கிறோம். ஓகேவா, ஸோ இன்னைக்கு எக்ஸாம் ஹிந்து நியூஸ் பேப்பர்ல இம்பார்ட்டண்டா இருந்த ஆர்டிகல்ஸ் இதெல்லாம் தான். நாளைக்கு நியூஸ் பேப்பர்ல மீட் பண்ணலாம். தேங்க்யூ.